ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டயட் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்புறமா ஒரு டொமேட்டோ, அப்புறம் 2 க்ரீன் சில்லி, அப்புறம் நம்ம சிக்கன் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து நல்ல மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி 1/2 hour வச்சுருக்குறோம். அதையும் எடுத்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே 2 போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கணும். ஆனியனும் க்ரீன் சில்லியும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிறது வரை அது ஒரு கோல்டன் கலரில் ஆகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் என்னென்ன மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கிறேன்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரப்பொடி. அவ்வளோதான். நமக்குள்ள மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலாஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கூட 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இனி இது கூட ஒரு 1/2 தேங்காவை நல்லா மிக்ஸியில் அரைச்சி தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இனி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கணும். இப்போது 2 கப்பு கோதுமை உப்புமா எடுத்துக்கிறோம். இது கூடவே 1/2 தேங்காய் திருவி எடுத்துக்கிறேன். அப்புறமா நம்மளோட பிரியாணிக்குள்ளே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம இது கூட நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்போ பாயில் ஆகிறது வரை வெயிட் பண்ணிவிட்டு இப்போ பாயில் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை உப்புமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆயிடும். நான் கார்னிஷுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சிக்கன் பிரியாணிக்குள்ள அல்டர்னேஷன் தான் நான் இன்றைக்கி செய்திருக்கேன் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.